துணை முதலமைச்சர் நேற்று பதவி ஏற்கலை. அதை பற்றி சில பேர் கேட்டாங்க. உதயநிதி பதவியே ஏற்கலையே துணை முதலமைச்சரா ஏன்னு கேட்டாங்க. அதாவது துணை முதலமைச்சர்னு ஒன்றே நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை. நம்முடைய அரசியல் சட்டத்தில் துணை முதல்வர்னு ஒரு பதவியே இல்லை. முதலமைச்சர் இருக்குது, அங்கே பிரைம் மினிஸ்டர்னு இருக்குது. அப்போ துணை முதலமைச்சர்னு ஏன் வந்தது, எப்போ வந்தது? இது சட்டப்பூர்வ பிரச்சனை. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போ வந்ததுன்னு சொல்கிறேன். அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஜனதா பதவியேற்ற அந்த டைமில் துணை பிரதமர்னு ஒன்று உருவாக்குனாங்க. முதல்ல மொரார்ஜி தேசாய் துணை பிரதமராக வைக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் துணை பிரதமர்னு சொல்லி ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் துணை பிரதமராக ஆக்குறாங்க ஜனதா ஆட்சியில். அந்த ஹரியானாவை சேர்ந்தவரை துணை பிரதமராக அப்பாயின்ட் பண்ண உடனே ஒருத்தர் கேஸ் போட்டார். துணை பிரதமராக எப்படி இவருக்கு கொடுக்கலாம்? துணை பிரதமர்னு என்ற ஒரு பதவியே அரசியல் சட்டத்தில் இல்லையே அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு அலசி ஆராய்ஞ்சு அப்போ சொன்னாங்க துணை பிரதமர்னே ஒன்றும் இல்லை. துணை பிரதமருங்கிறவரு சும்மா பேருக்கு தான், அவர் பேர் தான் துணை பிரதமர். அவரும் ஒரு மந்திரி, அவ்வளோதான். இவங்களா அதை துணை பிரதமர்னு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க துணை பிரதமராக பதவி ஏற்கலை அப்படின்னு சொல்லி கேஸை முடித்தாங்க. உடனே இது முடிஞ்சோடனே எல்லோரும் அதே மாதிரி துணை முதலமைச்சர்னு உருவாக்கினாங்க. அப்போவும் இந்த இது வந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அவங்க சொன்னாங்க துணை முதலமைச்சருங்கிறது ஒரு பேருக்கு தான், அவருக்கு பதவி இல்லை. அது ஒரு அமைச்சராக இருக்கிறவங்கள துணை முதலமைச்சர்னு கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் முதல்ல தமிழ்நாட்டில் கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கினார். அப்புறம் அதிமுக வரும்போது ஓபிஎஸ்ஸை துணை முதலமைச்சர்னு ஆக்கினாங்க. ஆனால் துணை முதலமைச்சர் என்பது சட்டத்தில் இல்லை, அரசியல் சட்டத்தில் இல்லை, எந்த சட்டத்திலும் இல்லை. அது இவங்களாக வச்சுக்கிறது. அதனால தான் நேற்று அவர் துணை முதல்வராக பதவி ஏற்கவில்லை. அப்படி ஒரு பதவியே இல்லை, சும்மா அது அலங்கார பதவி அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்கிறது. அதனால தான் அவர் நேற்று பதவி ஏற்கலாம். ஆனால் நேற்று தானே அறிவிக்கப்பட்டார். நல்ல நாள் பார்த்துல பண்ணணும். நம்ம ஒரு வேளை பதவி ஏற்கலன்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல இவங்க துர்கா ஸ்டாலின். காரணம் நேற்று சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா கீழ் நோக்கு நாள், எதை செஞ்சாலும் கீழே தான் போகும். நேற்று தான் அறிவித்தாங்க. அதனால் நேற்று தான் கணக்கு, இந்திரஜித்து கணக்கு தான். இந்திரஜித்து எப்படி ராவணன் டைம் மாற்றி வைக்கணும்னு நினச்சானா அதே கதை தான். நேற்று கீழ் நோக்கு நாள். நேற்று தேய்பிறை, நேற்று தேய்பிறை. எந்த நல்ல இதுவுமே நேற்று இல்லை. மரண யோகம் நேற்று. எல்லா கெட்ட நேரமும் சேர்ந்தது நேற்று. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூமராலஜி பற்றி பார்த்தீங்கன்னா நேற்று 29, 29ன்னு போட்டிங்கன்னா 11, 2. நேற்று நாளோட கூட்டுத்தொகை 2 நியூமராலஜி படி, எண் கணிதப்படி. அவருக்கு சந்திரன் உச்சம், ரிஷபராசி உதயநிதிக்கு. அதனால் நியூமராலஜி படி வேணும்னா நேற்று அவருக்கு நல்ல நாளாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திரப்படி நேற்று மோசமான நாள். அந்த மோசமான நாளில் பதவி அறிவிக்கப்பட்டிருப்பதால் உதயநிதி நிச்சயம் இந்த பதவியிலிருந்து கீழ்நோக்கு நாளுங்கிறதுனால இந்த அரசியலில் அவர் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த துணை முதலமைச்சரிலிருந்து அவர் இன்னும் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்பில்லை. கிரகங்களே ஒரு கெட்ட நாளில், இது இல்லாத நாளில் செஞ்சுருக்காங்க. அதனால தான் துர்கா ஸ்டாலின் ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம். 4 ராகு காலம் அதுக்கு முன்னாடி வச்சுருங்க, அவசரமாக வச்சு 3 மணிக்கே வச்சுட்டாரு ஸ்டாலின். அதனால் பதவியேற்ற நாள் அவருக்கு சாதகமாக இல்லை உதயநிதிக்கு. அதனால் உதயநிதிக்கு இதில் அரசியல் வீழ்ச்சி தான் ஏற்படுங்கிறது சாஸ்திரங்களுடன் கணக்கு. அதுதான் அப்படிங்கிறது அடுத்தது. அதுக்கடுத்தது நேற்று பதவி அறிவிக்க ஒன்று கனிமொழிக்கு கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு ஸ்டாலின். பதவி இதுக்கு விழாவுக்கு வான்னு வேண்டுமென்றே போகவில்லை கனிமொழி. பயந்து விட்டார் ஸ்டாலின். அமித்ஷா எதுவும் தேவைப்பட்டால் கனிமொழி தயவு வேணுமே, இல்லைன்னா தூக்கி எறிந்து விடுவார். அமித்ஷா தயவு வேணுமேன்னு சொல்லி பதவி முடிஞ்ச உடனே உதயநிதியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கார். உதயநிதி ஓடி போய் கனிமொழி வீட்டுக்கு போய் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அவருக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அங்கேருந்தே வாழ்த்து சொல்லி
அனுப்பியிருக்கிறார். பயந்துருக்காங்க கனிமொழிக்கு. ஏன்னா கனிமொழி இப்போ பவர் சென்டர். அமித்ஷா அவர் கையில் மத்திய அரசாங்கத்தில் மந்திரிக்கு இணையான ஒரு பதவியும் கொடுத்துட்டான் பிஜேபிக்காரன். அதனால் கனிமொழி புள்ளி வச்சு விட்டார் ஸ்டாலினுக்கு. அது நேற்று காண முடிஞ்சது. ரெண்டாவது சபரீசனும் நேற்று வரல. சபரீசன் தரப்புலையும் இப்போ கோபமாக இருக்காங்க. என்னென்னா அவர் பையனுக்கே எல்லாம் செய்கிறாரு, பொண்ணுக்கு என்ன கண்டுக்கிறது இல்லை. மருமகனுக்கு நீங்கள் மருமகன் எவ்வளோ வேலை பண்ணுறாரு G2. அதாவது உதயநிதியை விட சபரீசனும் கொஞ்சம் நாலேஜ் உள்ளவர், கொஞ்சம் அறிவு உள்ளவர். பிஇ அவர் என்ஜினியரிங் படித்தவர். இந்த ஐடி டீமெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ G2லேருந்து பிஸ்னஸ் பூரா அவர் தான் பார்க்குறாரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிச்சுக்கிறாங்களே ஒழிய அரசியலில் எனக்குரிய மரியாதையை எதுவுமே கொடுக்கல, எந்த பதவியும் கொடுக்கல, எந்த அரசாங்க பதவியும் கொடுக்கல, ஒரு ராஜ்யசபா எம்பியாச்சும் ஆக்கியிருக்கலாம், எதுவுமே இல்லை என்று அவரும் கோபத்தில் இருக்கிறார் ஸ்டாலின் குடும்பத்தின் மீது அப்படிங்கிறது செய்தி. அதனால் நேற்று நடந்ததில் இது ரெண்டும் மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் அவருக்கு. சபரீசன் வராதது, கனிமொழி வராதது. கனிமொழி காலில் விழ வைத்து விட்டார், சபரீசன் காலில் விழ முடியாது. அதனால் அதை எப்படி சமாளிப்பார் ஸ்டாலின்ங்கிறது அவங்களுடைய கிச்சன் கேபினட் விஷயம்.